கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக சுமார் 10,000 ஏக்கர் விளைநிலங்களில் பயிரிடப்பட்ட சம்பா நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கிய கழுகு பார்வை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, கடந்த வாரம் பெஞ்சல் புயல் மற்றும் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பெரிதும் பாதிக்கப்பட்டாங்க. அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா, விவசாய நிலங்கள் பல ஏக்கர்ல தண்ணீரால சூழப்பட்டு மணல் திட்டுகளாக மாறக்கூடிய ஒரு காட்சி நம்ம பார்த்தோம். இப்ப தற்சமயம் பாத்தீங்கன்னா, கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில தமிழகத்தின் மிகப்பெரிய ஏரியான வீராணமேரியில நேற்று 18,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றினாங்க. இதனால பாத்தீங்கன்னா, அந்த சுற்றி உள்ள பகுதிகள், அதாவது கண்டமங்கலம், குரங்கக்குடி, மடப்புறம், கல்லட்டிக்குட்டை, குமராட்சி உள்ளிட்ட பகுதிகளில் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் தங்களது விளைநிலத்துல நெற்பயிர், சம்பா நெற்பயிர் பயிரிட்டு இருந்தாங்க. இந்த பகுதியில் முழுவதுமே இப்ப வெள்ளக்காடாக காட்சி தான் நம்ம இப்ப பார்க்கிறோம். அனைத்துமே நாசமா, அதாவது மழையில அந்த பயிர்கள் அனைத்துமே வீணாகி விட்டதுனால விவசாயிகள் பெரிதும் கவலைக்குள்ளாயிருக்காங்க. அவர்கள் கோரிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, அருகாமையில பைபாஸ் சாலை அமைக்கும் பணி சிதம்பரம் மீன் சுற்றி பகுதிக்கு செல்லக்கூடிய அந்த பைபாஸ் சாலை அமைக்கப்பட்டது. இதனால இப்ப இந்த தண்ணி அப்பகுதிக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாத பட்சத்துல இந்த மழை நீரானது, வெள்ள நீரானது இந்த பகுதியிலே விளைநிலங்களை தேங்கி இருக்கு. அதனால அந்த பகுதியில அந்த மழை நீர், அந்த வெள்ள நீர் வடிவதற்கான வழிவகையை செய்ய வேண்டும் சொல்லிட்டு இந்த பகுதி விவசாயிகள் கோரிக்கையா வச்சிருக்காங்க. தற்சமயம் மாவட்ட ஆட்சியர் இந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தாலும் அவர்கள் கோரிக்கை எங்களுக்கு இந்த வெள்ள காலத்துல அந்த வெள்ள நீர் வடிவதற்கு நிரந்தர தீர்வு வேண்டும் சொல்லிட்டு கோரிக்கையா வச்சிருக்காங்க கௌதமி.